தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே நெல்களத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த விவசாயி இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் கொலையாளிகள் சிக்குவார்களா? தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள சேலையம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 60 வயதான விவசாயி பால்பாண்டி. தற்பொழுது முதல் போக நெல் அறுவடை முடிந்த நிலையில் நெற்கிடத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பால்பாண்டின் நெல்மணிகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வழக்கம் போல நள்ளிரவு கிடத்திற்கு சென்றுள்ளார். நள்ளிரவுக்கு மேல் பால்பாண்டி அசந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் 2 பேர் ஹெல்மெட் அணிந்தவாறு இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். கத்தி, அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் வந்திறங்கிய அவர்கள் சத்தம் கேட்டு எழுந்த பால்பாண்டியை சம்பவ இடத்திலேயே சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடினர். மறுநாள் தகவல் அறிந்து வந்த குடும்பத்தினர் பால்பாண்டியின் உடலை பார்த்து கதறி எழுதனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி திண்டுக்கல் குமிழி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த சின்னமனூர் போலீசார் தொடர்புடைய குற்றவாளிகளை விரைந்து பிடிப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். உயிரிழந்த பால்பாண்டி சடலத்தை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்விற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்துள்ள போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விவசாயியை கொலை செய்தது யார், எதற்காக கொலை செய்தனர், முன்விரோதம் ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.